இளையராஜா பத்தி பேசுவோமா? ஐயோ, பேர் சொல்லிட்டோமே, காப்பிரைட் போட்டுருவாரோ? இதெல்லாம் ரொம்ப பழசு. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஆள் பண்றது கரெக்ட் தான். கிரியேட்டர்ஸ்க்கான ரைட்ஸோ பெர்மிஷன்ஸோ வாங்காம ஒரு படம் எடுக்கிறது, அந்த படம் எடுக்கிற ஆளுங்க மேலதான் தப்பு. இதுக்காக அவர் ஆல்ரெடி கேஸ் போட்டு எல்லாம் நடந்தாலுமே நம்ம ஆளுங்க அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அவரை பத்தி ட்ரோல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இளையராஜா ஏன் அதை வந்து ட்ரை பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 4500 ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கான கான்ட்ராக்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடியோ ரைட்ஸை அவங்க ராயல்ட்டிஸ் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் ஃபைன், பட் வித்தவுட் இளையராஜாஸ் பெர்மிஷன். 2014 இது கேஸ் போடுறாரு. அந்த கம்பெனிக்கு எதிராக தீர்ப்பும் வருது. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது வித்தவுட் இஸ் பெர்மிஷன் சொல்லிட்டு. ஈவன் 2017 ஒரு கேஸ் போடுறாரு. எஸ்பிபிக்கு எதிராகவே போடுறாரு. என்னோட பாட்டை வந்து பெர்மிஷன் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்த வந்து தவறு பண்ணாமல் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பட் நம்ம ஆளுங்க பண்ணுறாங்களா? ப்ரொடியூசர்கிட்ட காசு கொடுத்து பெர்மிஷன் வாங்குறாங்க. தென் எகெயின் டைரக்டாக படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆனால் ஒரு கேஸ் போடுறாரு. தென் ரிப்பீட். இதுதான் எல்லாத்துக்கும் நடக்குது. 4 ஃபிலிம் சொல்ல போனால் மஞ்சுமல் பாய்ஸோ, கூலி, டூட், ஜிபியு, இது எல்லாத்துக்கும் அதான் ஆச்சு. ஒய்? பிகாஸ் அந்த காம்பன்சேஷன் கொடுத்துருந்தா முன்னாடியே இந்த கேஸ் வந்திருக்காரு. அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவரை ட்ரோல் பண்ணுறது சரியானா? ஒரு வகையில் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொது இடத்துல அவர் நடந்துக்கிற விஷயம் கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற நிலைமை தான் இருக்கு. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மியூசிக்னு மட்டும் பார்த்தோம்னா இளையராஜா ராஜா தான். ராஜா தான், இன்னைக்கும் ராஜா.